ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களை, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பில் வரக்கூடிய தை மாதம் எவ்வாறு இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வரக்கூடிய தை மாதம் ராகுவின் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. சித்த யோகத்திலும் பிறக்கின்றது. கரணம் பத்திரையாகவும் சந்திராஷ்டமம் கடகராசி நேயர்களுக்கும் உள்ளது. இந்த தை மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்றே சொல்ல வேண்டும். எடுக்கக்கூடிய காரியத்தில் முயற்சி வெற்றியடையும். நண்பர்கள் மற்றும் சுற்று வட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல முன்னேற்றம் தென்படும். தொழில் புரிவோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வெகு காலமாக திருமணம் ஆகாமல் வரன் தேடிக்கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல வரன்கள் அமையும். குடும்பத்தில் இருந்த குளறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இந்த பலன்கள் முழுவதுமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் தை மாதத்துக்குள்ள. மற்றும் இந்த தை மாதத்திலே இப்பொழுது வரக்கூடிய இந்த சூரிய பயிற்சியானது பொதுவாகவே ஒரு சில பேருக்கு இடமாற்றத்தை, மனதிற்கு விரும்பிய இடமாற்றத்தை கொடுக்கும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் நல்ல ஏற்றமான சூழலை நிலவும். மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டங்கள் அதிகமாகி இன்னும் புதிய புதிய படிப்புகளில் சேர அவர்களுக்கு வாய்ப்பு தானாக வந்து அமையும். அதில் வெற்றியும் கிட்டும். விவசாயிகளுக்கு நல்ல லாபமும் உண்டு. புதிதாக எதுவும் பயிரிட விரும்புவோர் இந்த நேரங்களில் செய்து கொள்ளலாம். மற்றும் பெரியோர்கள், அதாவது 70 வயதுக்கு மேல் உள்ள துலாம் ராசி நேயர்கள், அவர்களுக்கு ரொம்ப காலமாக இந்த வயிறு உபாதைகள், முதுகு வலி இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி நேயர்கள் ஒரு சில நேரங்களில் விருட்டென்று முடிவெடுத்து நட்டத்தை சந்திக்க நேரிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. சூதானமாகவே போங்க. மேலதிகாரிகளின் அனுசரிப்பு நிச்சயம் கிடைக்கும். மற்றவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். ரொம்ப காலமாக பணியிடை மாற்றத்துக்கு காத்திருப்பவர்கள் இந்த தை மாதத்தில் நல்ல ஒரு தகவலை எதிர்பார்க்கலாம். இந்த தை மாதத்திலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், துலாம் ராசி நேயர்களுக்கு வெளிநாடுகளில் வேலைக்கு போவதற்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு இந்த தை மாத இறுதியிலே அவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். எத்தனையோ பேர் முயற்சி எடுத்து அந்த தகவல்கள்லாம் வராமல் இருந்திருக்கும். இனி அந்த காலகட்டங்கள்லாம் வராது. அதற்கடுத்து என்று சொல்லப்போனால், இந்த தை மாதத்தில் சின்ன சின்ன கிரகங்கள், அதாவது புதன், செவ்வாய், இவங்கெல்லாம் நல்ல ஸ்தானம் பலம் பெற்று இருந்தாலும் கூட ராகுவோட அந்த ஸ்தான பலம் எதிரிகளை தவிடுபொடியாக்கிவிடும். அதனால் இவர்கள் இந்த தை மாதம் பிறந்தவுடன் இவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால், அன்று காலையிலே சூரிய உதயமாகி முடித்தவுடன் காலையில் எந்திரித்து குளித்து துளசி இலையை ஒரு தண்ணீரில் போட்டு இவர்கள் குடிக்க வேண்டும். இவர்களுக்கு அந்த வயிறு உபாதைகள் சம்பந்தப்பட்ட பிராபலங்கள் நீங்கும். அடுத்ததாக, யாருக்கும் ஜாமீன் மட்டும் கொடுத்து விட வேண்டாம். அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் லேசாக இவர்கள் அதை கட்டுற மாதிரி ஆகிடும். அந்த விஷயத்தில் இவங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்கும். அது மொத்தத்தில் இந்த தை மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு உற்சாகமான மாதமாக கட்டாயம் இருக்கும். நிதானமாக செயல்பட வேண்டும். புதிதாக தொழில் ஆரம்பிக்க விரும்புபவர்கள் முதலீடு செய்து கொள்ளலாம். ஆனால் அதை கொஞ்சம் 4 பக்கம் விசாரித்து ரொம்பவும் அகலக்கால் வைக்காமல் சுருக்கமாக செய்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் அனைவரும் இன்னும் பலவிதமான நலன்களை பெறுவதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.